மிகப்பெரிய அளவில் மெட்டிவெளி சீரியல் மூலமாக பிரபலமாகி 15 வருடங்களாக சின்ன திரையில் இருந்து இப்போ மிகப்பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து மறுபடியும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க கிருத்திகா அண்ணாமலை. 1985 இவங்க பிறந்திருக்கிறாங்க. எப்படி அவங்க சின்ன திரைக்குள்ளே வந்தாங்க, அதோடு மட்டும் இல்லாமல் எதனால் அவங்களுக்கு இந்த விவாகரத்து ஏற்பட்டது, அப்படி என்ன காரணமாக இருக்கும், மறுபடியும் இவங்க சினிமாக்குள்ளே வர காரணம் என்னென்னு பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருத்திகா அண்ணாமலை அவர்கள் மெட்டிவெளி சீரியல் நடிக்கும்போது 14லிருந்து 15 வயது இருக்குமா. அப்படி பார்த்தோன்னா சின்ன திரையில் நிறைய சீரியல்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. குறிப்பாக அந்த மேக்கப் பண்ணுறது, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, நடிக்கும்போது எப்படி இருக்கணும், நம்ம எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கு. மெட்டிவெளியை தொடர்ந்து செல்லமே, கேளடி கண்மணின்னு பல சீரியல்கள் நடித்தாங்க. வீட்டில் 25 வயது இருக்கும்போதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சினிமா வேண்டாம், வாய்ப்பு வந்தும் கூட வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தோன்னா நடிக்காமலே இருந்திருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சினிமா பக்கம் போயிட்டா நம்ம வீடை பார்க்க முடியாதோ, கணவரை பார்த்துக்க முடியாதோ, பிள்ளைகளை கவனிக்க முடியாதோ அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. சின்ன திரையே போதும் அப்படின்னு அவங்க மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா அந்த இடத்துல சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக திருமணம் ஆனதுக்கு பின்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, சண்டைகள் வந்திருக்கு. எல்லாமே சாதாரணமானதாக, கேஷுவலாக தான் இருக்குது, சரியாகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபினான்ஷியலாக அவங்க பிரபலத்தை பார்த்தோன்னா ரொம்பவே சந்திக்க நேர்ந்துச்சு. அப்படி ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவே இருவரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு, அதாவது அவருடைய கணவருக்கு லாஸ் ஆகியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கணவர் அவங்களுடைய உடலை வச்சு நீ திருமணம் பண்ணும்போது எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க திருமணம் ஆனதற்கு பின்னாடியும் அதே போல் டெலிவரிக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது அவங்க உண்டாகி இருக்கிறாங்க. அடுத்ததாக இவங்களுக்கு விஷு அப்படின்ற ஒரு மகன் இருக்கிறாரு. பிறகு கணவரிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்க 2017ஆம் ஆண்டு இருவருமே மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. பிறகு இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்பா இல்லாதனால அம்மா, அண்ணி, அண்ணன் அப்படின்னு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க கிருத்திகா அண்ணாமலை. ஹஸ்பண்ட் அவர்கள் பார்த்தோன்னா இப்படியெல்லாம் வெயிட் போட்டிருக்கே அப்படின்னு நிறைய இடங்களில் அவங்கள காயப்படுத்தி அதுவே விவாகரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. எப்போவுமே நான் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருந்துகிட்ருப்பேன், குறிப்பாக அம்மா இல்லை ஹஸ்பண்ட் அப்படின்னு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது. அதோட ஹஸ்பண்ட் அவங்கள இன்சல்ட் பண்ணும்போது ரொம்பவே அவருக்கு புரிஞ்சுக்காமல் பேசுகிறாருன்னு வருத்தப்பட்டிருக்கிறாங்களாம், கஷ்டப்பட்டிருக்கிறாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதோட எதுக்காக நீ எல்லாம் நடிக்க வர அப்படின்னு சின்ன திரையில் கூட நிறைய இவங்களுக்கு பேட் கமெண்ட்லாம் வந்திருக்கு. என்ன உனக்கு நடிக்கவே தெரியலையே, நீ எல்லாம் அவசியம் நடிச்சே ஆகணுமா அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தோன்னா இந்த பக்கம் சின்ன திரையிலையும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வீட்டில் கணவர்கிட்டையும் சரி, இந்த பக்கம் ரசிகர்கிட்டையும் சரி நிறைய அளவில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிருத்திகா அண்ணாமலை அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுடைய மகன் இவங்க கூட தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. அவருக்கு தேவையான இது எல்லாத்தையுமே இவங்க தான் பணியும் வந்துட்டுருக்காங்க. நிறைய இது போல் அவங்க சீரியல்களில் நடிக்கணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.